கதைக்க கூடியவர் என்ற சிறப்பு பட்டம் இருக்கிறது. அப்படி இருந்தும் கூட இந்த மூசா அலைஹிஸ்ஸலாத்து கிட்ட அல்லாஹ் என்ன சொல்கிறான், நீங்க இல்ம படிக்கிறதுக்கு இன்னொரு மனிதனுக்கிட்ட போக வேண்டி வரும். அந்த மனிதன் தான் ஹுதர் அலைஹிஸ்ஸலாம். வெறும் சாதாரண மனிதன், அவருடைய உம்மத்தில் ஒரு மனிதனாகவும் இருக்கலாம். ஒரு மனிதனிடத்துல போய் நீங்க இல்ம படிங்க, உங்களை விட அவர்கிட்ட விஷயம் இருக்குது என்று சொல்லி அல்லாஹு தஆலா கலீமுல்லாஹ் அல்லாஹ்வோடு பேசக்கூடிய மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வஹிய அனுப்பாமல் இல்ஹாமியத்தான அறிவின் மூலம் 3 கட்டத்திலே மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு தெரியாத 3 விஷயத்தை இவர்களுக்கு கொடுத்து, இவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஆர்டர் பண்ணும் அளவுக்கு நீங்க என்னோட வாரதாக இருந்தா பொறுமை செய்யணும், பொறுமை செய்ய இயலாதா இந்த இடத்தை விட்டு போயிருங்க என்று சொல்ற அளவுக்கு மில்லதுன்னா இல்மா வாத்தைனாஹு மில்லதுன்னா இல்மா, லதுன்னியத்தான இல்மை நாங்கள் நேரடியாக ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்துடைய கல்வில போட்டோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். இந்த குர்ஆனை பத்தி அல்லாஹ் என்ன சொல்கிறான் நமக்கு, அஃபலா யததப்பரூனல் குர்ஆன், இந்த குர்ஆனை பத்தி நீங்க கொஞ்சம் பரீட்சித்து பார்க்க கூடாதா, ஆராய்ச்சி செய்து பார்க்க கூடாதா? அம்மாலா குலூபின் அக்ஃபாலுஹா, என்ன உங்களோட கல்வில நாங்க பூட்டு போட்டிருக்கிறோமா, உங்களோட கல்வை நாங்க லொக் பண்ணி வச்சிருக்கிறோமா, இருதயத்தை லொக் பண்ணி வச்சிருக்கிறோமா, கல்வை திறந்து வச்சிருக்கிறோம். குர்ஆன்ல படிப்பினை இருக்குது, பாருங்க 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 என்று அல்லாஹ் சொல்லிக்கொண்டே இருக்கிறான். இன்னொரு ஆயத்தில் அல்லாஹு தஆலா இன்ன ஃபீ ذلك லஇபரத்தல் லியுலில் அப்சார், உலுல் அப்சார் என்னும் அகப்பார்வை உள்ளவர்களுக்கு இந்த குர்ஆனிலே படிப்பினை இருக்கிறது, எல்லாருக்கும் இல்ல. ஒழு எடுத்துக்கொண்டு தக்வாவோட தர்ஜமத்துல் குர்ஆனை பார்த்தா குர்ஆன் தெரியுமா? தக்வா இருக்க வேண்டும். அம்மாரா லவ்வாமா முல்ஹிமாவை விட்டு தாண்டியவருக்கு ஒரு குர்ஆன் ஆயத்திலே அபுல் ஹசன் அலியுனி ஷாதுலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள், அம்மாரா லவ்வாமா முல்ஹிமா முத்மைனா, இந்த 4 அந்தஸ்தை தாண்டிய ஒருவர் குர்ஆனில் ஒரு ஆயத்தை பார்த்தால் அவருக்கு அந்த குர்ஆன் ஆயத்திலிருந்து கடல் அலைகள் எவ்வாறு ஒன்று முடிய இன்னொன்று அல்லாஹ்வின் குதிரத்தின் மூலம் வருகிறதோ அதே போல அவருக்கு ஆக குறைந்தபட்சம் ஒரு குர்ஆன் ஆயத்துக்கு 70,000 பொருள் அவருக்கு தெரியும். அல்லாஹ் தஆலாவின் நல்லடியார்களே, எதையும் அந்த முறைக்கு பார்க்க வேண்டும். ஒரு மாணிக்க கல் எடுத்து டெஸ்ட் பண்றதாக இருந்தாலும் அதுக்கென்று ஒரு கருவி இருக்குது. சூரியன் சந்திரனை பார்க்கிறதா இருந்தாலும் அதுக்கென்று ஒரு கருவி இருக்குது. கேமராவில் போட்டோ எடுக்கிறோம், வெளி உடம்பு மட்டும்தான் படும். எக்ஸ்ரே எடுக்கிறோம், வெளியுறம் உடம்பு பட மாட்டாது, உள்ளுக்கு மட்டும்தான் படும். ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் அதை கண்டுபிடிச்சவனுக்கு மட்டும்தான் தெரியும். எக்ஸ்ரேக்கும் கேமராவுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? கேமரா வெளி உடம்பை போட்டோ எடுக்கிறது, எக்ஸ்ரே யாருக்கும் பார்க்க முடியாத நரம்புகளை, நரம்பில் ஏற்பட்ட பிரச்சனைகளை எல்லாம் கண்டுபிடிக்கிறது. நாங்களும் இப்படி கைய வச்சு பார்க்கிறோம், எங்கட பிள்ளைட சும்மாதான் இருக்குது. அதே நேரத்தில் டாக்டர் கைய வச்சு பார்த்தா அவருக்கு என்ன சரி ஒன்று வளரும். போன் பாவிக்கிறோம், ஹேண்ட் போனும் இருக்குது, சிம் கார்டும் இருக்குது. சிம் கார்டை போடுறோம், பேசி தள்ளுறோம், லோக்கல் கோல் எடுக்கிறோம், ஐடிடி கோல் எடுக்கிறோம், ரோமிங் எடுக்கிறோம், எல்லாம் செய்யறோம். ஆனா என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் சிந்தித்தமா? அந்த சின்ன ஒரு சிம் கார்டு, இந்த சின்ன 3-4 இன்ச்சி 2-3 இன்ச்சி சைஸ், அது எத்தனை வேலையை செய்து இத்தனை மணிக்கு இவர் இத்தனை கோல் எடுத்திருக்கிறார், இத்தனை மணிக்கு இவர் இப்படி SMS அடிச்சிருக்கிறார், அவ்வளவையும் அந்த சின்ன சிம் கார்டு நமக்கு விளங்கப்படுத்துகிறது. ஒரு மனிதனுடைய உடம்புதான் நாங்கள் பாவிக்கும் ஹேண்ட்போன், ஒரு மனிதனுடைய கல்புதான் அந்த ஹேண்ட்போனுக்குள்ளே போடக்கூடிய சிம் கார்டு. ஹேண்ட்போனுக்கு சிம் கார்டு மட்டும் இல்லை என்றால் அந்த ஹேண்ட்போன் 5% பெறுமதியற்றது. சிம் கார்டுல தான் விஷயமே இருக்குது. சிம் கார்டுக்கு தான் லைன் கொடுக்கப்படுகிறது. ஒருத்தர் 1,00,000 ரூபாய் போனை வச்சுக்கொண்டு இருக்கிறார், உள்ளுக்கு சிம் கார்டு இல்ல. இன்னொருத்தர் 2,000 ரூபாய் உடைஞ்ச போனை வச்சுக்கொண்டு இருக்கிறார், உடைந்த தகர்ந்த போனை வச்சுக்கொண்டு இருக்கிறார். 20 தடவை கீழே விழுந்து விழுந்து தகர்ந்த போன், உள்ளுக்கு சிம் கார்டு இருக்குது, கனெக்ஷனும் இருக்குது. அவர் வெளிநாட்டுக்கு பேசுகிறார் 2,000 ரூபாய் போன்ல, இவர் 1,00,000 ரூபாய் போன், சிம் கார்டு கிடையாது.
பேச முடியாது, அடுத்த வீட்டுக்கும் பேச முடியாது. கல்பு சுத்தமாக இருந்தால் முழு உலகத்துக்கும் பேசலாம். கல்பு சுத்தமாக இருந்தால் முழு உலகத்தையும் ஓரிடத்தில் இருந்து பார்க்கலாம். கல்பு சுத்தமாக இருந்தால் இதைத்தான் அபுல் ஹசன் அலியுனி ஷாதுலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சின்னவர்களா சிறியவர்களா உஸ்தாதுல் ஆரிஃபீன், ஆரிஃபீன்களின் உஸ்தாத், அல் குத்துபுல் அக்பர், குத்துபுமார்களுக்கெல்லாம் பெரிய குத்துபு, வல் கௌதுல் அஷ்ஹர், பிரபல்யமான அல்லாஹ்வுடைய உத்தரவை கொண்டு முரீதீன்களை பாதுகாப்பவர். இந்த பட்டம் அல்லாஹ்வுடைய கிருபையினால் அவர்களுக்கு கிடைத்த பட்டங்கள். அவர்கள் சொல்கிறார்கள், என்னுடைய முரீதீன்கள் உலகத்தில் எந்த திக்கிலிருந்து என்னை அழைத்தாலும் அது எனக்கு கேட்கிறது, நான் பதில் சொல்கிறேன். எந்த முரீதுடைய கல்பு முத்துமைனாவுடைய அந்தஸ்தை தாண்டி இருக்கிறதோ அவருக்கு அது விளங்கும். மற்றவர்கள் அம்மாராவில் இருப்பவர்களுக்கு என்னுடைய உதவி இருக்கலாம், ஆனால் என்னை அவர்களால் உணர முடியாது. ரோமிங் என்று ஒன்று இருக்கு, எல்லாருக்கும் தெரியும். ரோமிங் என்றா உலகத்துல எந்த துனியா தொங்கலுக்கு போனாலும் இந்த டயலாக் மூலமாகவோ மொபிட்டல் மூலமாகவோ அவர் எடுத்த அந்த ரோமிங் உலகத்துல எங்க போனாலும் அந்த நாட்டிட டெலிகாம்ல அது போயிட்டு சேர்ந்து அந்த போன் வேலை செய்யும். இப்ப உதாரணமாக ஒருத்தர் சவுதியில இருக்கிறார் என்று வச்சுக்கொள்ளுங்க, சவுதிக்கு ஒரு கோட் நம்பர் இருக்குது, 00966 அடிச்சிட்டு அங்கிட்டு நம்பர் அடிச்சா தான் சவுதிக்கு பேசலாம். இந்தியாவுக்கு ஒரு கோட் நம்பர் இருக்குது, 0091 அடிச்சிட்டு தான் அங்கிட்டு நம்பர் அடிக்கணும். துபாய்க்கு ஒரு நம்பர் இருக்குது, 00971 அடிச்சிட்டு தான் துபாயில நம்பர் அடிக்கணும். இது முறை. இந்த முறை தவறி யாராவது வீட்டில இருந்து கொண்டு ஒரு நாள் அல்ல ஒரு வருஷம் சவுதிக்கு 00966 போடாம கோல் எடுத்தாலும் பேசவே முடியாது, பேசிய சரித்திரமும் கிடையாது. ஆனால் ஒருத்தர் ரோமிங் லைன் எடுத்திருக்கிறார், அவர் எங்கேயோ ஒரு துனியா தொங்கல்ல இருக்கிறார், அவர் எங்கே என்று தெரியா, யாருக்கும் தெரியா. ஆனால் அவருடைய நண்பன் இவர் ஸ்ரீலங்கால தான் இருப்பார் என்று நினைச்சு கொண்டு நோட் 777 என்று அடிச்சு காதுல வச்சுக்கொண்டு நிற்கிறார். பெல் படுது, ரிங் ஆகுது. ஓ பண்ணி சலாம் அலைக்கும், நீங்க எங்க? நான் சுவிட்சர்லாந்துல இருக்கேன். சுவிட்சர்லாந்துலயா? அப்ப நான் நோட் 777 அடிச்சேன். சுவிட்சர்லாந்துக்கு எப்படி எடுக்கிறேன்னு தெரியாது, சுவிட்சர்லாந்து கோட் நம்பர் தெரியாது. பேசுறவருக்கு தகுதி இல்லாவிட்டாலும் பேசப்படுதவர் இந்த டெலிகாம்ல உயர்ந்த அந்தஸ்துல 50,000 ரூபாய் டிபாசிட் வச்சு கஷ்டப்பட்டு சம்பாதித்து ஒவ்வொரு மாதமும் விடுபடாமல் பில் கட்டி நல்ல அந்தஸ்தில் உள்ளவர். யாரு எவருக்கு பட்டாலும் அவர் ஆன்சர் பண்ணுவார். கோட் நம்பர் தேவையில்ல. இதே போல கோட் நம்பர் இல்லாமல் யா முஹியத்தீன் என்று சொன்னாலும், யா ஷாதுரி என்று சொன்னாலும், யா ரிஃபாய் என்று சொன்னாலும் ரோமிங் பட்டம் அல்லாஹ்வினால் கல்புக்கு கொடுக்கப்பட்டவர்கள் தான் நமது காமிலான ஷைகுமார்கள். அவர்களுடைய காதுக்கு கேட்கிறது, எங்களுக்கு விளப்பம் இல்லை. அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா அவனை வணங்க சொல்கிறான். என்னை வணங்குங்கள், என்னை தவிர வேறு யாரையும் வணங்க வேண்டாம். ஆனா இன்னும் எத்தனையோ ஆயத்துகள்ல அல்லாஹு தஆலா அவனோட சேர்த்து சேர்த்து மனிதர்களை சொல்லி இருக்கிறான். எப்படி? அல்லாஹு தஆலாவுக்கு வைனஹு அர்ஹமுர் ராஹிமீன், அல்லாஹு தஆலா கிருபை செய்பவர்கள்